ஈவினிங் நாகராஜன் தானே கரெக்டா? எஸ் சார். போர்லாம் அடிக்கல சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஓகே ஓகே பேசிக் அண்ட் எக்ஸ்பர்ட் மோட், அதாவது ரெண்டு பேருமே வந்து கற்றுக்கணும் அப்படின்னா கரெக்டான விஷயத்தில் நீங்கள் வந்து ப்ராப்பராக சொல்லி கைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக கூகுள் ஆட்ஸ் என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்கான ஒரு வழிகள்லாம் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஓகேங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓகே ஓகே சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா புரியுது. ஸோ நாளையிலேருந்து நம்ம கேதர் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேங்க. நம்ம எனக்கு அதான் ஒன் பை சின்ன ஒன்னா, டவுட். ஏன்னா நம்ம எடுத்ததுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கேம்பெயின் டைப்பை கிரியேட் பண்ணி காட்டுறது அது நல்லா இருக்காதுங்க. எப்படி ஒர்க் ஆகணுன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு அப்சல்யூட்லி சார். டூல் கரெக்ட் வந்துட்டு யூஸ் கரெக்ட். பண்ண போறோம். அந்த டூல்ல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா நான் இப்போ அக்கௌண்ட் கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி ஆட் குரூப் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். அது தெரியாம நீங்க உள்ளுக்குள்ள போய் கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் அந்த டீடைலிங் வந்துட்டு சொல்ல வேண்டிய இடம் எனக்கு. நான் அதனாலதான் எஸ், அதான் கரெக்ட் நான் சார். நேத்தே சொன்ன மாதிரி எனக்கு 7 days டைம்ன்றது வந்துட்டு பெரிய டைம் தான் என்னோட இந்த பிஸி ஷெடியூல்ல. லைக் இருந்தாலும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரே ஒரு டாபிக் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம் அப்படின்னா லைக் வந்துட்டு அவங்க அந்த விஷயத்துலயாவது ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன் நானெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ள போகும்போது எனக்கெல்லாம் கைட் பண்றதுக்கெல்லாம் எந்த ஒரு ஹெல்ப்புமே எனக்கு கிடைக்கல, சப்போர்ட் எதுவுமே கிடைக்கல. இப்போ வந்து யூடியூப்ல நிறைய வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய நல்ல நல்ல யூடியூபர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, சேனல்ஸ் நல்லாவே இருக்கு. பட் என்னோட கெரியரை நான் 2013ல ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கா தான் இருந்தது. நான் ஒர்க் பண்ற கம்பெனில இருந்து ஒவ்வொருத்தவங்களும் என்ன வந்துட்டு கைட் பண்ணாங்க, சிஇஓஸ் வந்துட்டு கைட் பண்ணுவாங்க. அவங்க கூட சேர்ந்து தான் ஒவ்வொரு மெனுவும் வந்துட்டு கிளிக் பண்ணி நாங்க ஒர்க் பண்ணி பழகணும். ஸோ அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நம்மள மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு டாபிக் படிச்சாலும் ப்ராப்பரா படிக்கணுன்றதுக்காக தான் இந்த 7 days அப்படின்றத நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணேன் நான். கரெக்ட் சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு இப்போ ஒரு நாலேஜ் கேதரிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே ஓகே மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட் மட்டும் இருக்குது சார். இப்போ நீங்கள் சொல்லுங்க நம்ம கூகுள் நாகராஜ். ஆட்ஸில் பார்த்தோங்க சார், இப்போ கேம்பெயின் அப்படிங்கிறது பார்ப்போம். எஸ் கேம்பெயினில் மல்டி லெவல் ஆஃப் கேம்பெயின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ எஸ் ஆட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அந்த ஆட் குரூப்பில் மல்டி லெவல் சொன்னீங்க. அதுக்கு எஸ் மேக்ஸிமம் இவ்வளோ ஆட் குரூப் தான் இருக்கணும் அப்படிங்கிற நீங்க ஸ்ட்ரக்சர் இருக்கா? ஆட் குரூப்ஸ்ன்றது நீங்க மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆட் மட்டும் நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஆட் வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் பண்ண முடியுமா? ஆமா அவ்வளவுதான் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஆட் வந்துட்டு 50 வரைக்கும் நீங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா யாருமே அந்த அளவுக்கு கூட யாருமே கிரியேட் பண்ண மாட்டோம். அதாவது எஸ் ஒரு எஸ் எஸ் கேம்பெயின் கண்டிப்பாக. வந்துட்டு பண்றோம் அப்படின்னா ஒரு ஏன்னா கேம்பெயினுக்குள்ள ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 5 ஆக்சுவலி ஆட் நான் குரூப்ல ஒரு இருந்து 10 ஆட் 2 குரூப் 3 இருக்கும். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல பார்த்தேன். ஓகே எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் ஆட் குரூப்ஸ் கிரியேட் பண்ண முடியும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தாங்க. நீங்க அன்லிமிட்டடா நீங்க பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு கேம்பெயினுக்கும் ஆட் குரூப்புக்கும் உங்க லிமிடேஷன்ஸ் கிடையாது. நீங்க இல்ல ஆட் அதுல மட்டும் கிரியேட் கொஸ்டின்ஸ்லயே பண்றப்போ வந்து உங்களுக்கு 50. பாத்தீங்கன்னா அதுல வந்து அன்லிமிட்டட் 20,000 50,000 அந்த மாதிரி செப்பரேட்டா அந்த கொஸ்டின்ஸ்க்கு உள்ள ஆன்சர்ஸும் அதுலயே இருந்துச்சு. ஸோ இல்ல இல்ல அதெல்லாம் வந்து லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நீங்க இந்த கொஸ்டினவே நீங்க எடுத்து நீங்க எங்க வேணாலும் ப்ரௌஸ் பண்ணி பாருங்களேன். லைக் வந்துட்டு கூகுள் டூல்ல நீங்க அந்த கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூலை ஓபன் பண்ணி அவங்களோட பிளாக் ரீட் பண்ணுங்க. எந்த ஒரு இடத்துலயும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க இன்னொரு வேற ஒரு சைட்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது ஒரு பிளாகுங்க. இப்ப என்னைய மாதிரி ஒரு ஆளு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற ஒரு பீப்புள ஒரு பிளாக வந்துட்டு எழுதியிருப்பாரு. அந்த பிளாக்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ அவர் வந்துட்டு அதை தான் வந்துட்டு என்ன அப்படின்னா மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்க கூகுள் ஆடோட பிளாக்ல நீங்க ரீட் பண்ணி பாருங்க. எந்த இடத்துலயும் உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் பத்தி உங்களுக்கு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே சார், ஃபைன் சார், ஃபைன் சார். நீங்க அதை செக் சார் அதே பண்ணிக்கோங்க. சரியா? அது ஓகே, ஒன்றும் ஷூர் சார், பிரச்சனையே செக் இல்லைங்க. பண்ணிக்கிறேன். ஷூர் ஷூர். அதே மாதிரி அந்த ஆக்சஸ் செக்யூரிட்டி, அந்த ஆக்சஸ் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ணிருந்தீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஓகேங்க. ஏன்னா தேங்க்யூ எனக்கே சார். வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு தெரியாது. நான் ஒர்க் பண்ணும்போது எங்க சிஇஓ வந்துட்டு எனக்கு அக்சஸ் கொடுத்துட்டாரு. எனக்கு கீழே ஒரு 2 பர்சன்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது எனக்கு எப்படி கொடுக்கறதுனே தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு இதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா கூப்பிட்டு ½ an hour திட்டினாரு. என்னடா கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு அக்சஸ் கூட கொடுக்க தெரியலையே அப்படின்னு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு லேர்னிங் தாங்க. ஒருத்தவங்கிட்ட ஒரு லேர்னிங் வந்துட்டு நம்ம கத்துக்கிறோம். ஸோ அவங்க கிட்ட இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கத்துக்கிறத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஆனா நான் சொல்லி டொமைன் வந்துட்டு அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது எல்லாமே கத்துக்கிறது தான். ஜிமெயில் அக்சஸ் வந்து கொடுக்கறது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் டொமைன்ல எப்படி அக்சஸ் கொடுக்கறது அப்படின்றத நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சு அவருக்கு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஸோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஷூர் சார், சூப்பர் சார். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே ஓகேங்க. கௌதம் சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் கௌதம். சார் இந்த ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்குங்களா சார்? இது வரைக்கும் எனக்கு அந்த லிமிடேஷன்ஸ் எவ்வளோன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியலைங்க. ஆனா அவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம அக்சஸ் கொடுத்தது இல்லை.
எனக்கு அந்த லிமிடேஷன்ஸ் மட்டும் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? எனக்கு அந்த இதுல எனக்கு எக்ஸாக்ட்டா எனக்கு கவுண்ட் தெரியலங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ நான் சார். இது வரைக்கும் நான் மேக்ஸிமம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 10 பீப்புள் 15 பீப்புளுக்கு தான் நான் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கு மேல அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியல யாரும். பட் லிமிடேஷன் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவுன்றது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. நான் கண்டிப்பா உங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகே ஓகே சார். ஓகே. மத்தபடி இந்த செஷன்ல ஏதாவது புது விஷயங்கள் ஏதாவது நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? நம்மளுக்கு எல்லாமே புது சார் விஷயமா தான் நிறைய இருந்தது வந்து சார். சார் எனக்கு சொல்லுங்க கௌதம். அதுக்கப்புறம் தனுஷ் சார் நம்ம கேட்கலாம். ஓகே சார். எனக்கு கொஞ்சம் புதுசா தான் சார் இருந்துச்சு. ஏன்னா ஓகே. கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல சார் தெரியும். அது கொஞ்சம் டெப்த்தா கொஞ்சம் உள்ள போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே ஓகே. பேசிக் அவுட்லைன் மட்டும் இருந்துச்சு, கொஞ்சம் சொல்ல போயிருக்குங்க சார். சரி ஓகே. நீங்க டெய்லியும் இந்த ஸ்பெண்ட் பண்ற இந்த 1 hour உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யூஸ்ஃபுல்லா தான் சார் இருக்கு எனக்கு. ஓகேங்க. தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ. தனுஷ் சார் நீங்க சொல்லுங்க. இல்ல நம்மளுக்கு இது செஷன் எல்லாமே நம்மளுக்கு இது எல்லாமே புதுசு தான் சார் இது. ஈச் அண்ட் ஓகே ஓகே. நான் எவ்ரிதிங். அதனால தான் நான் எவ்ரி டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அந்த வார்த்தையை நானே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த குரூப்புக்குள்ள ஃப்ரெஷர்ஸும் இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸும் இருப்பாங்க. அதனால கன்வே பண்ண வேண்டியது 2 பேருக்குமே சேர்த்து கன்வே பண்ண வேண்டிய இடத்துல இருக்கேன் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க ஃப்ரெஷர்னு எனக்கு தெரியும். லைக் வந்து நான் கௌதம்க்கு அட்லீஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் பேசிக் தெரியும்னு நினைக்கிறேன். நாகராஜனுக்கும் ஆல்மோஸ்ட் பேசிக் தெரியும். பட் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஃப்ரெஷர் லெவன்றதுனால உங்களுக்கு சொல்றது எல்லாமே புதுசா தான் இருக்கும். பட் ஆனா இந்த ஃப்ரெஷருக்கு நான் சொல்ற விஷயங்கள் புரியுதா? அதுதான் நான் வந்துட்டு ஒழுங்கா பண்றேனா இல்லையான்றதுக்கான பெஸ்ட் வேங்க. ஏன்னா இவங்க 2 பேர் சொல்றது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்கனவே தெரிஞ்சவங்க சொல்றது, தெரிஞ்ச விஷயத்த திரும்ப சொல்றது வந்துட்டு என்ன அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. இப்ப உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இதை பத்தி நீங்க புதுசா வந்து நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்றதை வந்துட்டு ஈஸியா உங்களால வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு அப்ளிகபிள் பண்ணிட முடியுமா? இப்ப நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? இந்த 1 hour நிஜமாவே உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கா? அதுதான் எனக்கு வேணும். இல்ல சார், இது லேர்னிங் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குது. இதை ஓகே எப்படி ஃபியூச்சர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை வந்து காசாக்கணும், அதுதான் வந்து பெரிய டாஸ்கே. ஓகே ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பா நீங்க அதான் சொல்றீங்க. நம்ம உள்ள ஆல்மோஸ்ட் டூல்குள்ள வந்துட்டோம். இன்னும் அதுக்கப்புறம் என்ன இவ்வளவு வந்தாச்சு. உள்ள போய் டூல் ஓபன் பண்ணி டூல்குள்ள எப்படி அந்த டைப்ஸ் ஆஃப் ஆட் எல்லாமே கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஏஜென்சி வச்சிருந்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்டுக்கு நீங்க அப்ரோச் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோ ஆட் வந்து நான் ட்ரை பண்றேன். நான் இது மாதிரி வீடியோ ஆட் போட்டுட்டு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி கிரியேட் பண்றது மாஸ்டர் ஆயிக்கோங்க. அவ்வளவுதான். அந்த மாஸ்டர் ஆகிறதுக்கான வே தான் நான் உங்களுக்கு. ஓகே ஓகே. இது வந்து ஒரு ஏஜென்சி செட் பண்ணாதான் வந்து இருக்கும். அது இனிஷியலா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்னு தோணுது. அது நம்மளுக்கு என்னதான் நம்ம ஆக்சுவலி அடிக்கடி நம்ம நாலேஜ். வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டோங்க. 10 இயர்ஸ் ஒர்க் பண்றப்போ நாங்களே கேம்பெயின் மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸா தான் இருக்கும். பட் இது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் நீங்க உங்களோட பிசினஸ் வச்சுக்கோங்களேன். அந்த பிசினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வேற ஒரு ஏஜென்சிட்ட நீங்க கொடுக்குறீங்க. அட்லீஸ்ட் அந்த ஏஜென்சி என்ன மாதிரியான ஒர்க் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றதை நீங்க எவாலுவேட் பண்றதுக்காவது இந்த ஸ்கில் உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. கண்டிப்பா நீங்க கண்டிப்பா. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க ஆமா. மேனேஜ் பண்ண முடியாது ஓகே. பட் ஆனா அவங்ககிட்ட நீங்க எவாலுவேட் பண்ண முடியும். செட்டிங்ஸ் இப்ப என்னன்றது தெரிஞ்சு செட்டிங்ஸ் என்னென்ன செட்டிங்ஸ் போட்டுருக்கீங்க காட்டுங்க. எனக்கு காட்டுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுங்க. செட்டிங்ஸ் கரெக்டான செட்டிங்ஸ் போட்டுருக்கீங்களா? இல்ல ஆட் கிரியேட் பண்ணும்போது கரெக்டான ஹெட்லைன்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஸோ இதெல்லாமே நீங்க எவாலுவேட் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம டூல் யூஸ் பண்ணும்போது ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான பிளேஸ் எல்லாம் வரும். அந்த பிளேஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன் யூஸ் பண்ணல? அது மாதிரி நீங்க வந்துட்டு அட்லீஸ்ட் எவாலுவேட் பண்ண முடியும் அவங்கள. இல்ல கண்டிப்பா அந்த கரெக்டான ஆடியன்ஸ்க்கு போதா, இந்த ஏஜ் குரூப் போதா, அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்க எவாலுவேட் முடியும். பண்ணிடலாம் நம்ம அது. எஸ் கரெக்ட். ஓகே சார். ஆக்சுவலி நான் ஏதாவது ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீலா இருக்கா? சார் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு மிஸ்டர் நாகராஜன் கௌதம் இருக்காரு. அவருக்கு தான் கேட்கணும். ஏன்னா எனக்கு எல்லாமே ரொம்ப டெப்தா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அது. ஏன்னா எதுவுமே ஓகே நம்ம ஃப்ரெஷர்னால வந்து எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் இப்படி நீங்க சொல்றதுனால தான் எனக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எனக்கு அது. ஓகே ஓகே மேபி அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க தோட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சதை அவங்க நேத்து கூட யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க. ஐ ஆக்சுவலி திங்க் வந்துட்டு மிஸ்டர் என்ன அப்படின்னா கௌதம் அவர் பேர் சொன்னாங்கன்னு ராம். நினைக்கிறேன். இன்னைக்கு அவர் ஜாயின் பண்ணல. கௌதமுக்கு ஆல்மோஸ்ட் அந்த பேசிக் தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. நாகராஜுக்கு எர்னஸ் தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. அதான் இவங்க நீங்க 2 பேரும் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கா? இன்னுமே கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணலாமா? இல்ல சார், கரெக்டா ப்ராசஸ் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெஷர் இப்போ தனுஷா இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஓகே வந்து என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு தியரிட்டிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் தெரியணும். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறப்போ
அந்த ஆக்சஸ் எப்படி கொடுக்குறது, அந்த ஆக்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ads.google.com அப்படிங்கிறதுல போகிறது, அப்புறம் என்னென்ன வெரைட்டி ஆஃப் இதுக்குள்ளார நியூ கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆக்சஸ் எப்படி கொடுக்குறது. ஏன்னா எல்லாமே கரெக்டான ஸ்டெப்ஸில் தான் நீங்கள் வரீங்க. உங்களோட டைமிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபாஸ்டான போல ரொம்ப கரெக்டாக தான் சார் பண்ணிட்டு. ஓகேங்க. ஓகே கௌதம், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சார் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லைங்க சார். கூகுள் ஆட்ஸ் அட்லீஸ்ட் வந்து அதை பத்தி தெரியும் இல்லையா, அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. கூகுள் ஆட்ஸ் கூகுள் ஆடுனா என்னன்னு தெரியும் இல்லையா, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார். கூகுள் ஆட்ஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பார்த்துட்டு இருப்பேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அது இருந்ததுனால வந்து இதெல்லாம் இது பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருந்துச்சு. இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுங்க. சரி ஓகேங்க. நான் அட்லீஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் இது அதே மாதிரி நான் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க. ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, நானும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் வென்சன் அகாடமி அப்படின்றது ஒன்று மார்க்கெட்ல இருக்கு அப்படின்றத அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க ஆக்சுவலி நான் இது வந்துட்டு கோர்ஸ்க்காக நீங்க எங்கிட்ட படிக்கணும் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நீங்க ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற ட்ரெயினர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், அதாவது என்ன அப்படின்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா மட்டும் செக் பண்ணிட்டு நீங்க எங்க வேணாலும் படிச்சுக்கோங்க. சரியா? நான் எனக்காக உங்கள்ட்ட நான் எப்பவுமே நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. சரி ஓகேங்க. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நாளையில இருந்து டைரக்டா அக்கௌண்ட்ல உள்ள கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் வந்துட்டு உள்ள போயிடலாம். ஸோ ஐ திங்க் 3 பேருமே ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ரியலி தேங்க்யூங்க. சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒரே நீங்க அந்த குரூப்ல அட்லீஸ்ட் நேத்து போடலன்னு நினைக்கிறேன் யாருமே. நேத்து என்ன புதுசா ஒரு பையன் வந்தாரு, ராம்னு ஒருத்தர் வந்தாரு. நீங்க போட்ட அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யாருக்காவது ஒரு ஆள் வந்து உள்ள ஜாயின் பண்ணுவாங்க, அதுக்காக தான். ஓகே ஷூர் சார். சார் ஒரே அந்த குரூப்க்குள்ள போட்டு விடுங்க, ஃபீட்பேக் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் போட்டு விடுங்க. ஓகேவா? ஷூர் சார். ஓகேங்க. ஓகே தேங்க்யூங்க. தேங்க்யூ சார். ஒரே டவுட் சார். சொல்லுங்க நாரது சார். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த ஒரு சாம்பிள் ஒரு கேம்பெயின் ஒன்று காட்டுறீங்க சார். அந்த சாம்பிள் ஒரு டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா 500 rupees பெர் டே வச்சுருந்தீங்க. ஆனால் பெர் டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250, 350, 450, 500 மேலே அந்த மாதிரி தான் வந்து ஒரு கேம்பெயினுக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம 500 பட்ஜெட் வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்போ கூகுளை பொறுத்த வரைக்கும் கரெக்டான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுமா, இல்லை அது என்ன ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்பெண்ட் நடக்குமா? ஆக்சுவலி வந்துட்டு என்னங்க, ஒரு நீங்க பெர் டேக்கு ஒரு 500 rupees செட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 500 rupeesல ஒரு நாளைக்கு இன்னைக்கு உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா 400 rupees தான் ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. மீதி பேலன்ஸ் ஒரு 100 ரூபாய் இருக்குமா இன்னைக்கு டேட்ல? ஓகே. அந்த 100 rupees வந்துட்டு என்ன அப்படின்னா செகண்ட் டேக்கு ஆட்டோமேட்டிக்கா கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். அப்போ செகண்ட் டேக்கும் நீங்க பெர் டேக்கான பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா 500 rupees தான். அப்போ ஆனா ஏற்கனவே ஒரு 100 rupees வந்துட்டு கேரி ஃபார்வர்டா இருக்கு. அந்த டேக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 600 rupeesக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகும். சப்போஸ் செகண்ட் டேல உங்களுக்கு 300 rupees தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பெண்ட் ஆயிருக்கு, மீதி பேலன்ஸ் வந்துட்டு 300 இருக்குன்னா தேர்ட் டேக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பெர் டேக்கான பட்ஜெட் வந்துட்டு 500 rupees. ஸோ செகண்ட் டேல இருந்து கேரி ஃபார்வர்ட் ஆன அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 300. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன அப்படின்னா 800 rupees வரைக்கும் என்ன அப்படின்னா ஒர்க் ஆகும். அப்போ இந்த அமௌண்ட் வந்துட்டு இதனாலதான் வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். பட் ஆனா அந்த ஓவரால் இந்த ஃப்ரம் டேட் டு டேட்னு ஒன்று செட் பண்ணிருப்பீங்க இல்லையா, ஃப்ரம் டேட் இன்னைக்கு 25th, டூ டேட் நெக்ஸ்ட் மந்த் 25th அப்படின்னா அப்போ ஓவராலா 30 daysக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு 30,000 வச்சுக்கோங்க. அந்த 30 daysக்குள்ள அந்த 30,000 rupees விட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அது வந்துட்டு தாண்டி போகாது. சார் இப்போ நான் பெர் டேக்கு வந்து 500 வைக்கிறேன் சார். செகண்ட் டே வந்து ஒரு 300 தான் என்னால முடியுது, 300 தான் வைக்கிறேன். ஸோ அப்போ நான் ஓடும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேக்கு ஒரு 300 தான் ஓடி இருக்கு, செகண்ட் டேக்கு எனக்கு பேலன்ஸ் வந்து 200 இருக்குது. ஆனால் செகண்ட் டேலையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் 300 பட்ஜெட் வைக்கிறேன், ஆனால் எனக்கு 200 தான் வந்து ஓடி இருக்குது, பேலன்ஸ் 300 அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் கண்டினியூ பண்ணலை, அப்போ என்ன சார் ஆகும்? ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுல நீங்க செக் பண்ணிக்கலாம் கேம்பெயின் வந்துட்டு ப்ராப்பரா ஒர்க் ஆகலைன்றது ஃபர்ஸ்ட் ரீசனுங்க. ஓகேவா? கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரா ஒர்க் ஆகல, அதனாலதான் ஃபுல் பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பெண்ட் ஆகல. சரியா? செகண்ட் டே வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேரி ஃபார்வர்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடும். கேம்பெயின் ஸ்டாப் ஆயிருச்சு, கேரி ஃபார்வர்ட் அமௌண்ட் வந்து அந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்க பில்லிங் அமௌண்ட் 2 நாளைக்கு எவ்வளவு டோட்டலா ஸ்பெண்ட் ஆயிருக்கோ அந்த அமௌண்ட் மட்டும் மேபி கிரெடிட் கார்டு ஆட் பண்ணியிருந்தீங்க, கிரெடிட் கார்டுல வந்து டெபிட் பண்ணிடுவாங்க அந்த பில்லிங் டேட் வரப்போ. இல்ல நீங்க மேனுவல் பேமெண்ட் வந்துட்டு பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மேனுவல் பேமெண்ட் பண்ணி எவ்வளவு ஸ்பெண்ட் ஆயிருக்கோ அதை மட்டும் தான் நீங்க கொடுக்க போறீங்க. கேரி ஃபார்வர்ட் அமௌண்ட் வந்து நீங்க பே பண்றதுக்கும் அங்க பாசிபிலிட்டி இல்லைங்க.
ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான், டே பை டே ஃபாலோ பண்ணாதான் இது கரெக்டாக இருக்கும் சார். ஆமா கண்டிப்பா. அதான் நீங்க பட்ஜெட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகலைனாலே அதுல கண்டிப்பா உங்களுக்கு ரீசன் இருக்குங்க. பட்ஜெட் அதாவது கேம்பெயின் ப்ராப்பரா நம்ம செட் பண்ணலன்னு அர்த்தம். செட் பண்ணல அப்படின்ற மீன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கூகுள் சர்ச் ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கீவேர்டு வந்துட்டு நீங்க டார்கெட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பெஸ்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு கீவேர்டை நீங்க டார்கெட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? அந்த கீவேர்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் வால்யூமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க டார்கெட் பண்ணிருக்கிற லொகேஷனுக்கு உங்களுக்கு பட்ஜெட் ஸ்பெண்டே ஆகாது. அப்போ அந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கு சர்ச் வால்யூம் இருக்கிற கீவேர்டு எடுத்து நீங்க டார்கெட் பண்ணாதான் நீங்க அந்த பர்டிகுலர் கேம்பெயின் வந்துட்டு அந்த இடத்துல ஒர்க்கே ஆகும். அப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சலாம் அந்த கீவேர்டு ஒர்க் ஆகுதா இல்லையா. அப்ப கீவேர்டை மாத்தணும்ன்றது கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் டிசைட் பண்ணணும். இல்ல நீங்க மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் போட்டுருக்கீங்க, மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் போட்டாதான் ஒர்க் ஆகும், நீங்க டிசைட் பண்ணணும். இல்ல நான் பிராட் மேட்ச் கீவேர்டு வச்சேன், இல்ல எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்டு வச்சேன், அந்த எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்ட்ல வந்து நான் பிராட் மேட்ச் கீவேர்டு வந்து மாத்தணும், அப்பதான் ஒர்க் ஆகும். கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் தான் டிசைட் பண்ணணும். அதுதான் நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு இது எல்லாமே தெரியாது. லைக் எனக்கு தேவை லீடு ஜென்ரேட் பண்ணி கொடு, வெப்சைட் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணி கொடு, கால்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடு, அவ்வளவுதான். பட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இதை ஆப்டிமைஸ் பண்றதுக்குள்ள நம்ம கத்துக்க போற அந்த ஸ்கில். ஓகே ஓகே சார், ஓகே ஷூர் சார். புரிஞ்சுதுங்களா? இது எதுவுமே மேனேஜ்மெண்ட் தெரியாதுப்பா. உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த செட்டிங்ஸ் இதனாலதான் ஒர்க் ஆகுது தெரியாது. ஆனா அந்த செட்டிங்ஸ் நமக்கு தெரிஞ்சாகணும். ஒரு கீவேர்டு ஒர்க் ஆகலன்னா அந்த கீவேர்டு வச்சு நம்ம உட்காந்துட்டு இருக்கவே கூடாது. கீவேர்டு ஒர்க் ஆகல அப்படின்னா கீவேர்டை மாத்திட்டு போயிடணும். அதே மாதிரி ஆடு, நீங்க ஏதோ வீடியோ ஆடு வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, வீடியோ ஆடு ஒர்க் ஆகல, வீடியோல ஏதாவது பிரச்சனை இருக்கா, வீடியோ நீங்க ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்க, வீடியோ ஏதாவது வந்து ஸ்ட்ரக் ஆகுதா பாருங்க. அதே மாதிரி நீங்க செட் பண்ணிருக்கிற ஆடியன்ஸ்ல ஏதாவது தப்பா இருக்கா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்றதுதான் கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவோட ஒர்க்கு. ஒரு கேம்பெயின் மட்டும் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அந்த கேம்பெயின்ல வேலையே இல்லை. நீங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்றது மட்டும்தான் வேலை. நல்லா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நல்லா ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க ஆப்டிமைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஆப்டிமைஸ் பண்றதுக்கான ட்ரிக்ஸ் டிப்ஸ் எல்லாமே நீங்க உங்களோட லேர்னிங்ல தான் இருக்கு எல்லாமே. அதை நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த கேம்பெயின் ஒர்க் ஆகாத கேம்பெயினா நீங்க பெட்டர்மென்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ. கௌதம், உங்களுக்கு வேற ஏதாவது கொரிஸ் இருக்கா? நோ கொரிஸ் சார். சரி ஓகேங்க, சரி ஓகே. நீங்க நாளைக்கு மேக்ஸிமம் லேப்டாப்லயே ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க லைவாவே ஒர்க் பண்ணலாம். பெட்டர் நீங்க லேப்டாப்ல ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். சார் இதுக்கு ஒரு டெமோ கொடுக்க முடியுங்களா சார்? சொல்லுங்க. ஆப்டிமைசேஷனுக்கு ஒரு டெமோ கொடுக்க முடியுங்களா? ஆப்டிமைசேஷனுங்களா? நம்ம சாட்டர்டே சண்டே மாதிரி ஏதாவது ஒரு டைம் இருந்துச்சுன்னா லைக் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கைட் பண்றேன். நீங்க ஏதாவது சப்போர்ட் ஓரியன்டா ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கேளுங்க, நான் அதெல்லாம் சொல்லுவேன். சரியா? ஏன்னா அதாவது நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த இடத்துல ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க, எனக்கு வந்துட்டு ப்ராப்பரா செட் பண்ண முடியல, என்கிட்ட ஃபீல் ஃப்ரீங்க, எப்போ வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. அந்த கேம்பெயினை ஆப்டிமைஸ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணி தரேன். ஓகே சார். சரியா? நான் அந்த இதெல்லாமே நான் எப்பவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அது எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க எப்ப வேணாலும் எனக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்லை, பேர் யாருன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை, எங்க இருந்து பேசுறாருன்னு எனக்கு தேவையில்லை. என்னோட ஃபீல்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டா எனக்கு என்னால சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்கிட்ட யாராவது ஒரு அன்னோன் பர்சன் கேட்டாலும் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது நான் இருக்கிற ஃபீல்டு. இதுக்கப்புறம் வர்றவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட ஜூனியர்ஸ் தான். ஜூனியர்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா சீனியர்ஸ் வந்துட்டு கைட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா நாங்க ஹெல்ப் பண்றேன். சரியா? ஓகே ஷூர் சார், ஷூர், தேங்க்யூ சார். ஓகேப்பா, ஓகே தேங்க்யூ. நம்ம இதோட செஷன்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் அந்த குரூப்ல போட்டு விடுங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு ஏதாவது 1 or 2 பீப்பிள்ஸ் வந்துட்டு நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்றாங்களான்னு பார்ப்போம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ.